ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி எக் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். பாயில் ஆகிட்டு இருக்குது. இது வேகணும். கொஞ்சம் வெந்த அப்புறமா நம்ம வடிகட்ட வைக்கணும். இப்போ இது நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட்டு வெந்தாச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு 10 மாதிரி பீன்ஸு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கி வாரது வரைக்கும் கிளறி விட்டு வதங்க வைக்கணும். இது கூட இன்னும் காய் தேவைன்னு நினச்சிங்கன்னா க்ரீன் பீஸ் வேக வச்சு சேர்க்கலாம். பொட்டேட்டோ சின்ன சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் தனியாக வேக வச்சு கொடுத்தோம், இல்லை கூட்டு குழம்பு வச்சு கொடுத்தோன்னா பிள்ளைகள் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி ஸ்நாக்ஸ் கூட சேர்த்து கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிட்டது மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கிடச்சது மாதிரியும் இருக்கும். அதனால் க்ரீன் பீஸ் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த காய் கூட 2 முட்டை சால்ட் மட்டும் போட்டு கலக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். முட்டை சேர்த்த உடனே கிளறி விட்டோன்னா பிசு பிசுன்னு ஆயிடும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து முட்டை வெந்து வார நேரம் அதை கிளறி விட்டு உடச்சி விட்டுக்கணும். சின்ன சின்ன பீஸ் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிறது படியாட்டு கிளறி விடணும். உங்களுக்கு எக்கு இன்னும் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை எக்கு வேண்டாம், சிக்கன் வேணும்னா இந்த எக்கு பதிலாக சின்ன சிக்கன் பீசஸ் வேக வச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபில்ட்ரு பண்ண வச்சுருந்த நூடுல்ஸை சேர்க்குறேன். சேர்த்து இந்த எக்கு காய் எல்லாம் இந்த நூடுல்ஸில் சேர்றது மாதிரி கிளறணும். அதுக்கு முன்னாடி இதில் மசாலா சேர்க்கணும். நூடுல்ஸில் இருக்கிற பேக்கெட்டில் இருந்த மசாலா இது. அதில் 2 பேக்கெட்டையுமே சேர்த்தாச்சு. அது கூட பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். இது ஒயிட் பெப்பர் பவுடர். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஆல்ரெடி அந்த மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கிளறி விடணும். ஃபுல்லாக நூடுல்ஸ் எல்லாம் ஈவனாக மசாலா கிடைக்கிறது மாதிரி கிளறி விட்டு சிம்மில் அடுப்பை வச்சுக்கணும். ஏன்னா இது ட்ரையாக இருக்கும், தண்ணி சேர்க்கலை. மசாலா, காய், எக்கு எல்லாமே நூடுல்ஸில் ஈவனாக படுறது மாதிரி கிளறி அதை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் மசாலா வாசனை போகிறதுக்காக வைக்கணும். 2 to 3 மினிட்ஸ் அது மாதிரி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இது மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடிப்பொலியான எக் நூடுல்ஸ் செய்து ஈவினிங் பிள்ளைகள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.